ஐபிஎல் ரிட்டென்ஷன் டேட் எப்போங்கிறத பிசிசிஐ வெளியிட்டிருக்காங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த எம்எஸ் தோனி அன்கேப்டு பிளேயர் ரோலை பற்றியும் இப்போ பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கேவின் சிஎன்சி தமிழ். அடுத்த வருஷம் ஐபிஎல்லுக்காக பிசிசிஐ மெகா ஆக்ஷனை கண்டக்ட் பண்ண இருக்காங்க. இந்த மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒவ்வொரு டீமும் எத்தனை பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணலாம் மற்றும் அது சம்மந்தமான ரூல்ஸ் என்னங்கிறத பற்றியான தகவல் பிசிசிஐ இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க. செப்டம்பர் முதல் வாரத்திலேயே ரீட்டென்ஷன் மற்றும் அது சம்மந்தமான ரூல்ஸை வெளியிடுவாங்கன்னு எல்லா ஃபேன்ஸும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு பிசிசிஐ நடத்துகிற ஆனுவல் மீட்டிங்கில் செப்டம்பர் 29 தான் இது பற்றின ரூல்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸை வெளியிட இருக்காங்க. இந்த ரூல்ஸை அறிவித்ததுக்கப்புறமா அந்த தேதியிலேருந்து சரியாக 45 நாள் ஒவ்வொரு ஐபிஎல் டீமுக்கும் பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். அதாவது நவம்பர் மாதம் 15 தான் பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணுறதுக்கான கடைசி நாளாக அறிவிச்சிருக்காங்க பிசிசிஐ. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா 2018 நடந்த மெகா ஆக்ஷனுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த வருஷம் நடக்க போகிற மெகா ஆக்ஷனுக்கு ஆர்டிஎம் கார்டு முறை மறுபடியும் அமலாக இருக்குது. ஐபிஎல் ரிட்டென்ஷன் ஆக்ஷன் ரூலில் எல்லாரும் ஆவலாக காத்துட்ருக்க ஒரு விஷயம்னா அது எம்எஸ் தோனியை பிசிசிஐ அன்கேப்டு பிளேயராக விளையாட வைக்க சம்மதிப்பாங்களாங்கிறத பற்றி தான். அதை பற்றி இப்போதைக்கு வந்திருக்க தகவல் படி எம்எஸ் தோனியை அன்கேப்டு பிளேயராக விளையாட வைக்க பிசிசிஐ ரெடியாக இருக்காங்க. இந்த ரூலை பிசிசிஐ கொண்டு வரும் பட்சத்தில் இதோட பலனை சிஎஸ்கே டீம் மட்டும் அனுபவிக்க போகிறதில்ல, இன்னொரு சாம்பியன் டீமை சேர்ந்த ஒரு சாம்பியன் பிளேயரும் இதே ரூல் மூலமாக பயன்பெற போகிறாங்க. எம்எஸ் தோனிக்கு கடைசி இன்டர்நேஷ்னல் மேட்ச்னா 2019 நடந்த ஓடிஐ வேர்ல்டு கப்போட செமிஃபைனல் மேட்ச் தான். அதுக்கப்புறமா அவர் எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச்லேயும் விளையாடல. ஆனால் அவர் ரிட்டையர்மெண்ட்டை அறிவித்த தேதின்னு பார்த்தோம்னா 2020 ஆகஸ்ட் 15. அவர் ரிட்டையர்மெண்ட்டை அறிவித்த தேதியை கால்குலேட் பண்ணி பார்த்தா அடுத்த வருஷம் ஐபிஎலுக்கு அப்புறமா தான் அவரோட ரிட்டையர்மெண்ட் படி 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகும். ஆனால் அவர் விளையாண்ட லாஸ்ட்டு மேட்ச்னு பார்த்தோன்னா ஏற்கனவே 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இவரை பிசிசிஐ இப்போ அன்கேப்டு பிளேயராக கன்சிடர் பண்ண இருக்காங்க. இதே ரோல் மூலமாக பயன்பெற போகிற இன்னொரு பிளேயர் யாருன்னு பார்த்தோன்னா சுனில் நரைன் தான். இவரும் 2019 தான் அவரோட கடைசி இன்டர்நேஷ்னல் மேட்ச்சை விளையாண்டார். அதுக்கப்புறமா எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச்லேயுமே இவர் பங்கேற்கல. ஆனால் அவரோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சதுன்னு பார்த்தா லாஸ்ட் இயர் நவம்பர் மாதம் தான். எம்எஸ் தோனி அண்ட் சுனில் நரைன் 2 பேருமே 2019 தான் தங்களோட கடைசி இன்டர்நேஷ்னல் மேட்சை விளையாடி இருக்காங்க. எம்எஸ் தோனியை ஐபிஎல் நிர்வாகம் அன்கேப்டு பிளேயராக ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா சுனில் நரைனும் அதே ரூல் மூலமாக அவரும் அன்கேப்டு பிளேயராக அடுத்த வருஷம் ஐபிஎல்லில் விளையாடுவார். அப்படி சுனில் நரைன் அன்கேப்டு பிளேயராக விளையாண்டார்னா கேகேஆர் டீம் தான் ரொம்பவே லக்கியஸ்ட் டீமாக இருப்பாங்க. ஏன்னா இந்த வருஷம் ஐபிஎல்லே அவர் தான் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக இருந்தார். சிஎஸ்கே டீமை சேர்ந்த ஒரு அஃபிஷியல் என்ன சொல்லியிருக்காருனா எம்எஸ் தோனி மற்றும் அடுத்த வருஷம் ஐபிஎல்லில் விளையாட ஓகே சொல்லிட்டாருனா ஐபிஎல் மேனேஜ்மெண்ட் வெறும் 2 ரீட்டென்ஷன் கொடுத்தா கூட போதும், நாங்கள் அதில் எம்எஸ் தோனியை ரீட்டைன் பண்ண ரெடியாக இருக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் ஐபிஎல் 2025 விளையாடுறது எம்எஸ் தோனியோட கையில் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.